فاستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு வேண்டுகோள் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நம்ம பயானை போஸ்ட் பண்ணுறோம். அதில் மக்கள் எவ்வளவு தூரம் விரும்புகிறாங்க, என்ன கேள்வி அவங்க கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியுமா? முடிந்தவரை மக்கள் கேட்கும் கேள்விக்கும் சந்தேகங்களுக்கும் நம்மால் பதில் கூற முடியுமே. ஏனென்றால் 2 வருஷங்களாக குரானை ஓதிக்கொண்டு வருகின்றீர்கள். அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த போஸ்ட் பண்ணுறதை கவனித்து மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லி தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வார்கள். போன எபிசோடில் அன்புள்ள மனிதர், அன்பு என்பவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். 41:30 அழகான பதிலை நீங்கள் அனைவரும் அவருக்கு சொல்லியிருக்கலாம். நீங்கள் அதை பார்க்கவே கிடையாது. அறிவை வளர்த்துக்கிறன்னு அந்த எண்ணமே இல்லையே. குரானை ஓதுறவன் எங்கெங்கெல்லாம் குரானை பற்றி விஷயம் வருதோ அதை புரிஞ்சுக்கிறன்னு அறிஞ்சுக்கிறன்னு தெரியாதவங்களுக்கு விளக்கம் சொல்லணுன்னு ஆசையோடு இருப்பாங்க. ஏட்டு கூட பாருங்க கிடையாது. கொஞ்சம் பாருங்க. போன எபிசோடில் போஸ்ட் பண்ணல அன்பு என்று அன்பான மனிதர், அன்பான உங்க கேள்வி கேட்குறார் என்கிட்ட கேட்குறார். நீங்கள் படித்து சொல்லியிருப்பீங்கன்னு பார்த்தேன். ஒரு ஆள் ஏட்டு பார்க்கல. அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி கொண்டுக்கிறீங்க. அதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். யாருக்கும் ஆசை இல்லை. இவருக்கு நாளைக்குள்ள எல்லாரும் பதில் போடணும். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் போடணும். அன்பு கேட்ட கேள்வி பதில் போடணும். எல்லாரும் போடணும். இப்படி உட்காந்து பிரயோஜனம் கிடையாதுப்பா. இப்படிதான் பிரயோஜனம் கிடையாது. சொல்லிட்டேன். யாராவது ஒரு ஆள் அவருக்கு பதில் போட்டிருந்தாலும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. எல்லாம் அறிவு வளர்த்து ஆசை இல்லை. இப்படி இருக்கிற இடம் இருக்கிறீங்களா? சரி, படி. இப்போ நீங்கள் அவர் கேட்ட கேள்விக்கு 41:30 நடக்குமா தெரியாத சொல்கிறார். அழகான கேள்வி கேட்குறாரு. அவருக்கு நீங்கள் அழகான பதில் சொல்லுங்கள். சொல்லாட்டி நான் என் நம்பரை அவர் கொடுத்துருங்க. நான் அவருக்கு பேசிக்கிறேன் வாட்ஸ்அப்பில். அவருக்கு வேண்டிய பதில் நான் சொல்லிடுறேன்ப்பா. உங்கள் கஷ்டமாக இருந்தால் சொல்லாதீங்க. ஒரு கஷ்டம் அவர் செய்ய வேண்டாம். சரியா? சரி, படிங்க. பொண்ணு விட்டீங்க. மூணாவது சூரா ஆலி இம்ரான் 124 ஆயத்து. 123 படிங்க. 123 படிச்சாச்சு. சரி காக்கா. பத்ரு போரில் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்த போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தார். ஆகவே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். 124 நபியே, மூமின்களிடம் நீர் கூறினீர், உங்கள் ரப்பு இறக்கப்பட்ட 3000 வானவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதாதா என்று. இப்போ அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி, உங்களுடைய போரில் நீங்கள் ஜனத்தொகை மிகவும் கம்மியாக இருந்து அவர்களுடைய ஜனத்தொகை அதிகமாக இருந்து அவர் படைபலம் அதிகமாக இருந்தது. காபிர்களுடைய படைபலம், மூமின்களுடைய ஃபோர்ஸோ ரொம்ப கம்மியானது. இந்த சமயத்தில்
3000 மலக்குகளை கொண்டு அவன் உங்களுக்கு உதவி புரிந்தான் நீங்கள் பத்ர் போரில் வெற்றி அடைவதற்கு. இப்போ மூமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்டது ஒரே ஒரு முறைதான். ரசூல் வாழ்ந்த காலத்தில் மட்டும்தான் மூமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் யுத்தம் நடந்தது. தவிர வேறு எந்த நபிமார்களும் வேறு எந்த இடத்திலும் காஃபிர்களுக்கும் மூமின்களுக்கும் யுத்தம் ஏற்படவில்லை, யுத்தம் நடக்கவும் இல்லை. நான் சொல்றதெல்லாம் புது விஷயம், ஒழுங்கா கேட்டுக்கிறேங்க. ஆதம் பிறந்ததிலிருந்து இன்று வரை நபி இறந்து 1477 வருஷம் ஆச்சு. போய் ஹிஜ்ரி நீங்க தான் இப்போ உங்க காலத்தில் வச்சுக்கிறீங்க, ஹிஜ்ரி 1470 வச்சுக்கிறீங்க. சரி, இருக்கட்டும். இன்று வரை மூமின்களுக்கும் காபிர்களுக்கும் சண்டை இந்த உலகத்தில் ஏற்பட்டதே கிடையாது. ரசூல் செய்த போரை தவிர எந்த காலத்திலும் ஏற்பட்டதே கிடையாது. ஏன் ஏற்படவில்லை? அதான் முக்கியமான கேள்வி. ஏன் யுத்தம் ஏற்படவில்லை? 3000 மலக்குகளை இறக்கி ரசூலுக்கு அல்லாஹ் உதவி புரிந்தான். அவருடன் சேர்ந்து சண்டையிட்ட மூமின்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து வெற்றி, மகத்தான வெற்றியை கொடுத்தான். அது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 3000 மலக்குகளை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்து பத்தாதா போதாதா என்று கேட்கின்றான். இது என்ன கேள்வி? ஒழுங்கா ஓதிருந்தா அழகான கேள்வி வந்திருக்கும். இது ஒழுங்கா ஓதிருந்தா இன்னைக்கு ஓதி, நீங்க இப்ப 2 வருஷம் ஒழுங்கா ஓதிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இது கேள்வி, மகத்தான கேள்வி ஒண்ணு இருக்கின்றது. ஏற்கனவே நான் ஒரு கேள்வி கேட்டேன், பதிலுக்கான கேள்வி விட்டாச்சு, அது தூக்கி போட்டாச்சு. இப்ப அடுத்த கேள்வி சொல்றேன், இதை தூக்கி போட்டுருங்க. இதுதான் கேள்வி சொல்லிடுறேன். லூத் காலத்தில் அந்த ஊரை புரட்டி போட்ட மலக்குகள் எத்தனை பேர்? 2 பேர் தானே காக்கா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்கிட்ட திரும்பி கேட்டா பதில் கேட்டா பதில சொல்லுங்க. எத்தனை பேரு அந்த ஊரை திரும்பி போட்டாங்க? 2 பேர் காக்கா. அப்படி சொல்லுங்களேன். 2 பேர் தானே என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒன்று கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கிறங்க. எப்படி பதில் சொல்ல வேணும் அதை புரிஞ்சுக்கிறங்க. இப்போ 2 பேர் அந்த ஊரையே, தமிழ்நாடு அளவு பெரிய ஊரை அப்படியே சிட்டியை பறத்துக்கு தலைகளாக கவுத்தி மண்ணு கிளம்பிக்கு மூட்டாங்க. சரியா? சரி காக்கா. அது அவ்வளவு பெரிய ஊரை பறட்டி போது 2 பேர் போதுமே. அப்ப ஏன் அது 2 பேர் வச்சு மலக்க உதவி செஞ்சு இந்த போர்ல எல்லாம் உதவி செஞ்சிருக்கலாமே? இந்த ஆள் அடிக்கிறதுக்கு 3000 மலக்குகளை தேவை. எதிராளிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 3000 ஆளும் கிடையாது, ஒரு 1000 பேர் இருப்பாங்க. மூமின்கள் 100 பேர் 50 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேர் அடிச்சு நோக்கிறதுக்கு 3000 மலக்குகளை வேண்டும். நான் கேட்குற கேள்வி சரியா? எல்லாத்தையும் கேட்கிறேன். நான் கேட்குற கேள்வி சரியா? சரிதாங்க சார், சிந்திக்க தோணுது. அப்ப இந்த மாதிரி ஏன் சிந்திக்க உட்காந்துக்கிறீங்க எல்லாரும்? எத்தனை பார்த்தாச்சு, லூத் விஷயத்தை எல்லாம் பார்த்தாச்சு. நான் நல்லா சொல்றேன், கேட்டுக்கிறீங்க. ஓதுற முறை ஒன்று கத்துக்கிறவே இல்லை, நீங்க ஒன்றும் இல்லை.
எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு கம்பேர் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குது, இதுக்கு 2 பேர் தான் தேவைப்பட்டுச்சு, இந்த 1000 அடிக்கிறதுக்கு 3000 மலக்க எதுக்கு இப்ப இல்லப்பா ஓதனை அப்படின்னா தானே விலங்கு குரான் ஒவ்வொரு ஆயத்துக்கு விலங்குங்க. ஓத விஷயம் கிடையாது. இந்த நீங்க எடுத்து குரான் வச்சுக்கிட்டு எல்லாம் கண்டுபிடிச்சு சும்மா ஓதிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்ப நான் எடுத்து சொன்னாதானப்பா உங்களுக்கு தெரியுது. நீங்க என்னப்பா பேசிருக்கிறது கேட்குறீங்க. இப்ப 2 பேர் தேவைப்பட்டுச்சு அந்த ஊரே பற்றி போடுறதுக்கு. இது 3000 அடிக்கிற 1000 காஃபி அடிக்கிறதுக்கு 3000 வழக்கு, ஒரே ஒரு வழக்கு பத்தாது. அவ்வளவு பேர் எவ்வளவு பேர், 1000 இல்லை லட்சக்கணக்காக இருக்கட்டும் காஃபி கூட்டம், ஒரு மலக்கு பத்தாது. நான் ஒழுங்கா சொல்றேன், நல்லா கேட்டுக்கிறேங்க. விளையாட்டு போக்கில் தான் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி கேள்வி கேட்குறேன்னு அப்போ நான் சொல்றேன், ஒவ்வொரு ஆயத்திலும் 100கணக்கான கேள்வி இருக்கின்றன, யோசிச்சு ஓதன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். யாருமே செய்ய கிடையாது. இந்த ஒரு கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட போன தடவை, குரான் வந்த பிறகு யுத்தம் நடந்ததா, குரான் வருவதற்கு முன்னர் யுத்தம் நடந்தா கேட்டேன். யாரோ ஒருத்தர் சொன்னாரு குரான் வந்த பிறகுதான் இதுன்னு சொன்னாரு. அவருக்கு நான் சொல்லிக்கிறேன், குரானை ஒழுங்கா ஓதுங்க, ஓதிட்டு ஒழுங்கா பதில் சீக்கிரம் சொல்லுங்க. இதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில். என்ன பதில் இருக்கும்? குரானை ஒழுங்கா ஓதுங்க, ஒவ்வொரு வார்த்தையா பாருங்க, அது அர்த்தங்க கிச்சகமா இருக்குது, அப்புறம் பதில் சொல்லுங்க கேட்டு. குரானை ஓதாம தொடாம பதில் சொல்லியாச்சு. குரான் வந்த பிறகுதான் சண்டை போட்டாங்கன்ட்டு. எந்த ஆதாரத்தில் சொல்றீங்க குரான் வந்த பிறகுதான் சண்டை போட்டாங்கன்ட்டு? அல்லது எந்த ஆதாரத்தை சொல்றீங்க குரான் வருவதற்கு முன்னே சண்டை போட்டாங்கன்ட்டு? இப்படி வருது. நான் உங்களுக்கு நீங்க நல்லா கத்துக்கிறன்னு, நல்ல எந்த குறையும் இல்லாம அழகான முறை ஓதன்னு, கேட்கவங்க உடனே பதில் சொல்லன்னு இந்த எண்ணத்தோடு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் சீரியஸாகவே பேசிட்டேன். இதில் சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டுலாம் பேச்சு கிடையாது. நீங்கள் சீரியஸ் எடுத்தால் தான் புரியும். இப்போ இந்த எழுதிக்கிறீங்க, இதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் எதுக்கு 3000 வழக்குகள் அப்படியே கேள்விக்கிறீங்க. எழுத மாட்டாங்க தெரியும் எனக்கு, ஆனால் பதில் சொல்ல மாட்டீங்க. அப்படியே மறந்துட்டு அந்த குரூப்பில் உட்காந்து தேவையில்லா பேச்சு பேசிட்டு இருப்பீங்க. எல்லாம் பார்த்தா இருக்கிறேன். இந்த மாதிரி கேள்வி கேட்டார், நம்ம 4 பொம்பளைங்களை சேர்ந்து இந்த கேள்வி டிஸ்கஸ் பண்ணுவோமே அப்படி பேசுறது கிடையாது. அது தூக்கி போட்டாச்சு. எவனோ பேச கேள்வி கேட்டு நம்ம வேலையை பார்த்து பேப்பரில் போயிட்டு இருக்குது. இப்போ குரான் பாய்க்கு உட்காந்துல என்ன பிரயோஜனம் இருந்தால் நான் ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆரம்பித்த வேலையை உலகம் முடிச்சுட்டா போயிடுறேன். ஆனால் நீங்கள் அதை பற்றி எந்த கவலையெல்லாம் போயிட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்படி ஓதுறதுனால இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண எந்த பிரயோஜனம் கிடையாது. இந்த பதில் சொல்லுங்க, நாளைக்கு நீங்கள் சொல்லுங்க பதில் சொல்கிறோம். எதுக்கு 3000 வழக்குகள்? 2 வழக்குகள் போதுமே, எதுக்கு 3000 வழக்குகள்? இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு பதில் போட்டான் குரான் கிளாஸில் மக்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும். இதை தவிர எதையும் பேசக்கூடாது. இதுக்கு பதில் சொல்லி மக்களை பார்க்கணும். ஒரு கேள்வி கேட்டான் ஒருத்தன், இது பதில் சொல்லுவோமேன்ட்டு கூட ஆசை இல்லையப்பா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமே, இது என்ன விஷயம்? அப்போ இல்லை, நீ 4 பொம்பளை உட்காந்து பேசுறேன்னு இல்லையே. இப்படி ஒரு ஓதுறது எது கேள்வி கேட்டாங்க? உங்க நன்மைக்காக தானே நான் கேள்வி கேட்டேன். நீங்க முன்னேறன்னு சொல்லி தானே போய் கேள்வி கேட்குறேன். அந்த பேச்சே இல்லையே. அதை விட்டு வேற பேச்சு பேசிக்கிட்டு பேசிக்கலாம் பேசிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பதில் நாளைக்கு பதில் சொல்லணும். எதுக்கு 3000 மணிக்கு தேவை? அடுத்த ஆயத்தை படிங்க. இதுல ஒன்று 4 கேள்வி இருக்குது. இதுல நான் ஒரு கேள்வி சொல்லியிருக்கிறேன். இது ஒன்று 4 கேள்வி இருக்கு தம்பி. ஒரே ஒரு கேள்வி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏன் 3000 முறை கேள்வி சொல்லி ஒரு கேள்வி சொல்லியிருக்கேன். அந்த ஆயத்தில் 4 கேள்வி இருக்கு மொத்தம். போதுமா? அப்ப 4 கேள்வி சிந்திக்கணும். சிந்திச்சு குரூப் பையனை அவ்வளோ பேர் உட்காந்து இது என்னங்க இப்படி இருக்குது, என்னென்ன கேள்வி இருக்கு நீங்களே யோசிக்கணும், சிந்திக்கணும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உட்காந்து இந்த விஷயத்தையும் பேசணும். இப்படி சும்மா என்ன பிரயோஜனம்? பழைய இடத்த படிங்க. 125வது ஆயத்து. ஆம்,
நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து பொறுமையுடன் இருந்தால், பகைவர்கள் உங்கள் மேல் வேகமாக வந்து பாய்ந்த போதிலும் உங்கள் இறைவன் போர் புரிதல் கொண்ட 5000 வானவர்களை கொண்டும் உங்களுக்கு உதவி புரிவான். பார்த்தீங்களா? 3000 10 சொல்றீங்களா? சரி, 5000 ஃபோர்ஸ், மலக்குகள் ஃபோர்ஸ் 5000 அனுப்புகிறேன், அள்ளி தர்றேன், நொறுக்கு அவனை, எதிரி யாராச்சும் நொறுக்கு, எவனுக்கிட்ட வர முடியாது, உங்களுக்கு வெற்றி என்று அல்லாஹ் அனுப்புவேன். அது அனுப்பினான், இது அனுப்புவேன், ரெடியாக இருக்கிறேன், இன்னும் அனுப்புகிறேன், இன்னும் எத்தனை பேர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த மலக்குகள் வந்தால் இறங்கினார்கள், 3000 மலக்கு இறங்கினார்கள், சண்டையிட்டார்கள், மூமின்களுக்காக சண்டையிட்டார்கள், ஜெயித்து காட்டினார்கள். அந்த ஒரு இன்சிடென்ட் தான் இந்த உலக வரலாறுலையே நடந்தது. ஒன்றே ஒன்று தான், மலக்கள் வந்து ரசூலுக்கும் ரசூல் பேச்சை கேட்டு ஈமான் கொண்ட மக்களுக்கும் உதவி செய்த ஒரே ஒரு ஈவெண்ட் அது மட்டும்தான். அதுக்கு பின்னா எந்த மலக்கும் உதவி வரவும் இல்லை. காரணி மலக்கு ஒன்றும் கேட்கல, குரானை ஓதலை, எல்லாம் தூக்கி போட்டாச்சு, ரசூலுக்கும் தூக்கி போட்டாச்சு, கதை முடிந்தது. இனி உங்களால் மலக்கள் இறக்கிறதோ உங்கள் உதவியாளர் வர்றதோ 41 31 பிரகாரம் இவ்வுலகிலும் மறுமையிலும் நாங்கள் உதவியாளர்கள் என்று சொல்கிறாங்களே, ஒன்றும் செய்ய முடியாது, கதை முடிச்சு. அந்த போக்கில் நாம் போய் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவர்கள் அவர் பாட்டு அமைய உட்காந்துருக்காங்க. எல்லா மலக்களும் எந்த உதவியும் வராது, என்ன கற்றுக்கிறதுனாலும் எந்த உதவியும் வராது. நம்ம கேட்குற முறையே சரியில்லை, நம்ம கேட்குறது வராது. ஆகவே இந்த விஷயம் நடந்தது ஒரே ஒரு நபிமார்கள் நபி முகம்மது நபி காலத்து மட்டும்தான் நடந்தது, தவிர மற்ற எந்த நபிமார்கள் காலத்தில் நடக்கவும் இல்லை. இந்த மாதிரி மகத்தான நிகழ்ச்சி நடைபெறவும் இல்லை. அப்படி அடுத்து படிக்க 126. உங்கள் இதயங்கள் நிம்மதி அடையவும் ஒரு நல்ல செய்தியாகவுமே தவிர வேறெதற்குமாக அல்லாஹ் அதை செய்யவில்லை. எனவே என்ன காரணம் பார்த்தீங்களா? என்ன காரணத்திற்காக இந்த 3000 மலக்குகளை அடைக்கிறான் ஆனே சொல்றான். பார்த்தீங்களா? உங்களுக்காக அடைக்கிறோம்ப்பா, நீங்க அமைதி அடையணும்ப்பா, நீங்க சந்தோஷம் இருக்கணும்ப்பா. நீங்க நம்ம என்ன சொல்றோம், அதெல்லாம் தேவையில்லை, உலக வாழ்க்கை சரியா இருக்கு எங்களுக்கு, இது இல்லாமல் மனுஷன் இறங்கிட்டு இருப்பான், போயிட்டு இருப்பான். அவன் நம்ம பதில் சொல்லியாச்சு, ஆனும் ஒதுங்கிட்டான், மலக்க ஒதுங்கியாச்சு, எல்லாம் ஒதுங்கி போயாச்சு, குரான் போயிடுச்சு. ராவு பகல எவன் குரான் ஓதுறானோ அவனுக்கு தான் புரியும் இந்த விஷயம். சும்மா ஓதுறாலே வந்துடாது. ஒரு ஆயத்தை எடுத்து என்ன சொல்றான் என்ன சொல்றான் என்ன சொல்ற, ஒரு ஆயத்துக்கு விஷயம் எடுக்கிறது 9 வருஷம் ஆயிரும். அந்த மாதிரி குரான் இது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி உங்க மனசை என்ன வரணும் ஓதணும். ஒரு ஆயத்தையாவது வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டணும். அல்லாஹ் சொல்றானே இந்த ஆயத்தை செயல்படுத்தி காட்டணும், காட்டினாதான் முடியும். ஒரு ஆயத்தை நீங்க வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டாம நீங்களாம் சொர்க்கம் நம்ம சொர்க்கம் போயிட முடியாது. அதையும் புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கணும். இந்த ஊரில் சொல்றாங்க என்ன காரணத்திற்காக இந்த 3000 மலக்கு அவங்க இறக்கி வச்சா, நீங்க நிம்மதியை அமைதி சந்தோஷம் அடைவதற்காக அனுபவிச்சோம்பா, உங்களுக்கு அனுபவிச்சோம் மலக்களை. ஏனென்றால் காரணம் என்னவென்றால் ஆரம்பத்தில் என்னுடைய வாக்கு ஏற்பட்டு விட்டது. என்ன வாக்கு? ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள்னு மலக்களை அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த சொன்ன வாக்கை அவன் காப்பாத்திக்கிட்டே வர்றான். கடைசியில ஒழுங்காக அந்த மலக்களை இறக்கிய ரசூல் முஹம்மது அவர்கள் தான். மற்றவர்களால் இறக்க முடியவில்லை. அல்லாஹ் அனுப்பி வைக்கிறானே தவிர மற்ற தூதர்களால் இறக்க முடியவில்லை. அப்படி பார்த்தாதான் இந்த நபியை எப்பேற்பட்டவர், என்ன மாதிரி காரியங்கள்லாம் இவர் செய்திருக்கின்றார், எப்படி தான் தெரியாம அதை பற்றி வெளியே சொல்லாம செயல்படுத்தி காட்டிவிட்டு போய்விட்டார். அப்படி செய்த செயல்கள் அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறானே தவிர
அவர் வாயால் இது செஞ்சேன் அது செஞ்சேன்னு நபி மக்கள் எது சொல்லவில்லை. இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய வாக்கு வந்துவிட்டது. அல்லாஹ் அன்று சொன்ன வாக்கை நிறைவேற்றே வர்றான். இது இவ்வுலகிலும் மறுமையிலும் நாங்கள் உதவியாளர்கள் என்று சொல்ல வச்சுட்டான். 41 இதை என்னைக்கு நம்ம செய்ய போறோம்? நான் செய்யல, என்னை விட்டுருங்க, நான் அவனை செய்யல. நம்ம எல்லாம் எந்த காலத்துல நமக்காக ரெடியா இருக்கிறாங்க மலக்குகள். சண்டை செய்யணுமா, அது ஜெயிக்க வைக்கிறதுக்கு 3000 5000 அனுப்புற, அது தனியா இருக்கிறாங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கு நீங்க வேண்டிய செயலை சொல்லுங்கள், அவர் செய்து தருவார்கள். அதுக்காக உங்களுக்காக செர்வெண்ட் மாதிரி மலக்க வச்சிருக்கிறவங்களுக்காக அதை நம்ம தொட்டு பார்க்கல தேவையில்லை. நம்மளுக்கு வண்டி இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, எதுக்கு மலக்கல்னு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்படியே போகணுன்னு எல்லாம் விட்டுட்டு நம்மளை. அப்போ இந்த மலக்களை இறக்கிறதுக்கு நீங்க ராவ பகலா குரான் ஓதி அந்த விஷயத்தை அறிஞ்சு அல்லாஹ்வை கேட்டு இவ்வளவு வேலைகள் இருக்குதுப்பா. இந்த மலக்களை நீங்க நம்ம அனைவரும் உதவியாளர் ஆக்கிக் கொள்வதற்கு புரிஞ்சுக்கிறப்ப அன்பு தான் கேட்டார். மலக்கள் எப்படி இந்த உலகத்தில் மறுமையிலும் கேட்டிருந்தார். இப்போ அவருக்காக தான் நான் பேச அந்த புரிஞ்சுக்காரவர். இந்த மலக்கை இவ்வுலகிலும் மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்கள் என்று கூறுவார்கள். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இது இருக்கின்றது, சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துட்டேன், வேண்டியதெல்லாம் எல்லாம் சாப்பிடுங்க. இன்னும் நீங்கள் நினைக்காதெல்லாம் எதெல்லாம் தேவைப்பட்டு ஆசைப்பட அதுவும் இருக்குது. 2 கொண்டாந்துட்டேன். அப்படி மலக்கள் நம்மிடம் இறங்குகின்றார். இதை இறக்கினவன் சொர்க்கம் போவோம், மற்றவன் கிடையாது. படி. இப்போ இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்தது, அல்லாஹ்விடத்தில் இல்லாமல் வேறு உதவி இல்லை. அவன் மிக்க வல்லமை உடையவன், மிகுந்த ஞானம் உடையவன். அவனிடமே வல்லமை உடையவன், ஞானம் உடையவன். படி. 127. நிராகரிப்போரில் ஒரு பகுதியினரை அழிப்பதற்கு அல்லது அவர்கள் சிறுமைப்பட்டு தோல்வி அடைந்தோராய் திரும்பி செல்வதற்காகவுமே ஆகும். இந்த மாதிரி என்னையும் ரசூலையும் குர்ஆன் நிராகரிப்பவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக தோல்வி அடைந்தவர்களாக திரும்பி செல்வதற்காக புறங்காட்டி ஓடுவதற்காகவே நான் இந்த காரியத்தை உங்களுக்காக செய்தேன். உங்களுக்காக நான் தயாராக உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன். அல்லாஹ்வும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றான். அவன் படைச்ச மலக்குகளும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றார்கள். அவன் உண்டாக்கிய ஜிப்ரீலும் மீகாயிலும் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஞான விஷயத்தை குர்ஆன் விஷயத்தை சொல்லித் தருவதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இவ்வளவு படைகள் பட்டாளங்கள் இப்பேற்பட்ட மகத்தான 6 லட்சம் பேர் வச்சுட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு உதவி செய்வதற்காக. அல்லாவின் பட்டாளம். நேற்று சார்லஸ் கேட்டார், பட்டாளம் என்ன கேட்டார்? தான் தம்பி பட்டாளம். அல்லாவும் அவனுடைய மலக்குகள் கூட்டமும் அவன் இப்போ ஏற்படுத்திய ஜிப்ரீலும் மீகாயிலும் இவர்களை தோக்கடிக்க எந்த பட்டாளம் கிடையாது. அப்பேற்பட்ட பட்டாளத்தை உங்களுக்காக வச்சிருக்கிறேன், உங்க மூமின்களுக்காக வச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தெரியும், இது என்ன விஷயத்துக்காக இப்படி எல்லாம் சொல்லுகின்றான். இந்த மாதிரி மகத்தான உதவி உங்களுக்காக காத்திருக்கிறது, செய்வதற்காக தயாரா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நீ யாருப்பா? நீ யாரு? நீ எப்பேற்பட்டவன்? நீ அதில் சித்திக்கு இவ்வளவு எனக்காக இவ்வளவு உதவி செய்யறான் ஆண்டவன். இந்த ஆண்டவனும் அவன் படைச்சப்பட்டா உதவி செய்கின்றது. அப்ப நம்ம யாரு, நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம எப்படி படைச்சிருக்கிறான், இதிலப்பா நீங்க சிந்திக்கணுப்பா. அடிக்கடி சொல்றேன்னு அல்லாஹ் வர்றதுக்கு நீங்க உங்க சிந்திக்க வேணும், சிந்திக்க சொல்றேன்னு புரிஞ்சுச்சா? ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு கடவுள், ஒரு இறைவன் இந்த மனிதன் இவ்வளவு உதவி செய்ய காத்துட்டுறான அப்படி சிந்திக்க. இந்த இவ்வளவு பட்டாளத்தை உங்களுக்காக வச்சுக்கிறான், எனக்கு தேவையில்லைப்பா, எந்த பட்டாளம் தேவை, உனக்காக வச்சுக்கிறேன்னு சொல்றானே. இந்த மனிதன் என்ன பண்ணா அப்படியே தூக்கி போய்பட்டான்.
குரானையும் எல்லாம் தூக்கி போட்டு சந்தோஷம் வாழ்ந்துக்கிறான் இப்போ அந்த உலகத்தில். இந்த உலக மக்கள் போயிட்டுறாங்க பண்ணிக்கு. படிக்க அடுத்தது 128. நபியே, உமக்கு இவ்விஷயத்தில் ஒரு சம்பந்தமும் இல்லை. அவன் அவர்களை மன்னித்து விடலாம் அல்லது அவர்களை வேதனைப்படுத்தலாம். நிச்சயமாக அவர்கள் கொடியோராக இருப்பதின் காரணமாக. நபியே, இது நான் என் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதவி செய்ய விஷயம். இது எந்த சம்பந்தமும் கிடையாது. என் மீது நம்பிக்கை கொண்டு நான் சொன்ன வேலைக்கு தயார் செய்கிறீங்களா? ஏதோ போர் புரிய வேணும்னு செஞ்சிட்ருக்கீங்க. இதுக்கு நான் செய்கிற உதவியும் இதுக்கு உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. நான் சொன்ன வேலையை செய்யுங்க. நான் என்ன வாக்குறுதி மக்கள் கொடுத்தேன், மூமின்களுக்கு கொடுத்தேனோ அது நான் செஞ்சிட்ருக்கிறேன் என்று அல்லாஹ் ரசூலுக்கே இந்த மாதிரி சொல்லிவிட்டான். என் வேலை, என் டியூட்டி, நான் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் இது. அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணுற என்னுடைய வேலை. நீங்கள் மட்டும் உண்மையான மூமின் இருந்தால் போதும். அல்லாஹ் சொல்லிய இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் இருந்தால் போதும். நமக்கு எல்லா உதவியும் உண்டு, பாதுகாப்பும் உண்டு, நிம்மதி உண்டு, அமைதி உண்டு. படி 129. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியவை. தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கிறான். இன்னும் தான் நாடியவர்களை வேதனைப்படுத்தவும் செய்கிறான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், பெரும் கருணையாளன். அந்த சண்டையில் மன்னிக்கவும் செய்யலாம், மன்னிக்காம விடலாம். எனக்கு தெரியும் யாரை மன்னிக்கணும், யாரை மன்னிக்கணும் எனக்கு தெரியும். இப்போதும் மனித சொல்கிறான், அல்லாஹ் மன்னிக்கலாம், அல்ல வேதனை செய்யலாம். ரெண்டு அல்லாஹ் சொல்கிறான். வானங்கள் பூமி அனைத்தும் அவனுக்கே உரியது. அப்போ இப்படி வானங்களை பூமியும் உங்கள் வசப்படுத்தி தந்திருக்கின்றான். நீ யார் மட்டும் புரிஞ்சிக்க, நிச்சயம் வெற்றி அடைஞ்சிருவாய். நீ யார் என்பதை மட்டும் ஒழுங்காக புரிந்து கொள், நிச்சயமாக உனக்கு வெற்றி. அது எந்த சந்தேகமும் கிடையாது. அதை புரியாமல் மக்கள் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை பற்றி எந்த விஷயம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். படி 130. ஈமான் கொண்டோரே, இரட்டித்துக் கொண்டே அதிகரித்த நிலையில் வட்டி வாங்கி தின்னாதீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வெற்றி அடைவீர்கள். டபுளா வட்டி வர்றது, மல்டிபிளா வட்டி வாங்குறது பேட்டர் வேண்டாம். சாதாரண வட்டியும் வேண்டாம், பெரிய வட்டியும் வேண்டாம். அந்த வட்டி விஷயமே வேண்டாம். உங்களுக்கு மறந்துடுங்க, அதன் பக்கமே போகாதீங்க. மிகவும் மோசமான செயலில் அது ஒன்று ஆகும் வட்டி. இந்த விஷயத்தை அல்லாஹ்வும் வட்டி வாங்குபவர்கள் மீது அல்லாஹ்வும் ரசூலும் அவர் மீது போர் வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஒழிச்சே தீரணும், யார் வட்டி வாங்கணும் ஒழிச்சே தீரணுண்டு அல்லாஹ்வும் ரசூலும் போர் புரிவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வட்டி வாங்குவோர் மீது. 131. தவிர நெருப்பிற்கு பயந்து கொள்ளுங்கள். அது நிராகரிப்பவர்களுக்கு சித்தம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. 132. அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். இப்ப அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்தால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வுக்கு நம்ம என்னமா எந்த வகையாக கீழ்ப்படிஞ்சோம், அன்னைக்கு எந்த ஆயத்தை படித்து அதன்படி நடந்தால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து அர்த்தம். ரசூல் ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி முன்மாதிரியாக இருந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் ரசூலுக்கு கீழ்ப்படுகிறோம் என்ற அர்த்தம். இது ரெண்டும் தெரியாமல் கீழ்ப்படியது பேச்சே கிடையாது. தெரிஞ்சாதான் கீழ்ப்படுகிறது. ஒன்றும் தெரியாது அப்படி கேள்விப்படுங்க. ஒன்றும் தெரியாமல் என்னத்தை கீழ்ப்படுகிறது? படிங்க 133. இன்னும் நீங்கள் உங்கள் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்கும் சுவனபதியின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள். அதன் அகலம் வானங்கள் பூமியை போல் உள்ளது. அது தக்வா உடையோருக்காகவே தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இது நம்ம மறந்துட வேண்டியதான். உனக்கு தக்குவா அடையல,
தக்குவா அடைஞ்சவங்களுக்காக தப்பு வச்சுக்கிறாங்க. அப்படி கிடக்குது. அது எது அசோகம் அப்படி கிடக்குது. அது இல்லை பத்தில் பிணைக்க வேண்டாம். நரகத்தை தப்பிக்கிறது வழியை பாருங்க. The hell is lying in wait. நம்மளுக்காக நரகம் காத்துட்டு இருக்கு. அது தப்பிக்க வழியை பாருங்க. முதல்ல இந்த வழியை பாருங்க. சொர்க்கம் அப்புறம் பார்த்துக்கிடுவோம். நீ ஒழுங்காக வேலை செஞ்சு ஆட்கள் சொர்க்கம் போயிடுவேன். இது தப்பிக்க வெளியே நம்ம நடக்கிற விஷயமே எல்லாம் நரகத்துக்கு போகிற வேலையை செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறோம். அதனால் இந்த வழியை முன்னுரிமை கொடுங்கிறதுக்கு முதல்ல நரகத்தில் தப்பிக்கிறதுக்கு என்ன வழியை அந்த வழியை சிந்திச்சு அதன்படி நடக்க பழகிக்கொள்வோம். நாம் அனைவரும் சொர்க்கத்தை பார்த்துருங்க. நீ ஒழுங்கு இறந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சொர்க்கம் கிடைக்க போகுது. இப்போ சொர்க்கத்தை போய் செஞ்சுட்டு இருக்காத, நரகத்தை போய் செஞ்சுட்டு. நான் நரகத்தை பற்றி தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். சொர்க்கத்துக்கு கவலை இல்லாது என்னத்தை கவலை. இப்போ எனக்கு இது நரக நெருப்புலேயும் தப்பிச்சிடணும். இதுக்கு நான் என்ன செய்யணும், இதுக்கு என்ன செய்ய சொல்ல அறிவு வளருது. இந்த குழந்தை விஷயத்தை ஆயத்து இப்படி செய் கஷ்டம் பொறுத்துக்க, கஷ்டம் பொறுத்துக்க நல்லா சொல்லி தருவான். நீ நரகத்தை சொர்க்கம் எப்படி இருக்குது அப்படி சொர்க்கத்தை நினச்சிட்டு இருக்காத. சொர்க்கத்தை மறந்துருப்ப. நீ இந்த பூமியில் இருக்க வரையும் நரகத்தை தான் நினைக்கிற. நீ தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அதான் நினைக்கணும் தவிர சொர்க்கம் நினச்சிட்டு இருக்காத. நீ நரகத்தை தப்பி ஒழுங்காக வழி பார்த்துட்டா ஆட்டோமேட்டிக்காக சொர்க்கம் கிடைக்க போகிறேன். படி 134. அவர்கள் இன்பமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் செலவிடுவார்கள், தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள். நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கின்றான். இவர்கள் மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் இன்பமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் செலவு செய்வார்கள், உதவி செய்வார்கள். என்ன அர்த்தம் இருக்கு? பணக்காரர்களாக இருக்கும் சமயத்திலும் வசதி படைத்தவர்களாக இருக்கும் சமயத்திலும் தாராளமாக உதவி செய்வார்கள். துன்பமான நிலையில் இருக்கும் பொழுதும் அவர்கள் செலவு செய்வார்கள். உதாரணம் சொல்லுங்க. அது மட்டும் ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. துன்பமான வசதி எல்லாம் செய்ய ஒத்துருங்க. துன்பமான நிலையிலும் அவர்கள் உதவி செய்வார்கள், செலவு செய்வார்கள். இது மட்டும் உதாரணம் சொல்லுங்க. ஏதாவது உதாரணம். சாப்பிட்றீங்கப்பா, காலையில் ஏதோ காலை ஆகாரம் இன்னும் சாப்பிட வச்சுக்கிறீங்க. ஏதோ 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றீங்க. காலையில் டிஃபன் சாப்பிட வச்சுக்கிறீங்க. வசதி படைத்தவன் சாப்பிட்றான், 5 வசதியான சாப்பிட்றான். வசதி இல்லாமல் ஒரு 2 இட்லி கிடச்சா போதும், 2 இடியாப்பம் என்னமோ சாப்பிட்றான். அவனுக்கு அந்த பசியை அவனை தீர்க்க முடியாது. இந்த சமயத்தில் ஒரு மிஸ்கின் ஏழை இவனை அரை வயசுக்கு தான் சாப்பிட போகிறான், 1/4 வயசுக்கு தான் சாப்பிட போகிறான். வசதி இல்லாதவன், துன்பமாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், அல்லா ஐயா பசிக்குது ஐயா தாங்க. அது உண்மையான மூமினாக இருந்தால் என்ன செய்வான் என்றால், அந்த 2 பொருள் சாப்பிட்டு 1 எடுத்து கொடுத்தா சாப்பிட்டுப்பான். ரொம்ப பசியாக தான் இருந்தாப்பா, 2 தான் சாப்பிட்டேன், வாங்கினேன், நீனே சாப்பிட்டு போயிருப்பான், கொடுத்துட்டு போயிருப்பான். இதுதான் துன்பமான நிலையிலும் செலவு செய்வார்கள். யாரு? மூமின்கள். எப்படிப்பட்ட அல்லாஹ் உதாரணம் சொல்றான். பணக்கார கொடுப்பாங்க, இப்போ ஏழை. அந்த ஏழை உண்மையான மூமின் இருக்கிறான். அவன்கிட்ட தான் அந்த சோதனைக்கு முன்னறிய அனுப்புறான். ஏதாவது கேள்வி அவன் தருவான். அவனே அறவைக்கு சாப்பாடு உட்காந்துக்கிறான். அவனை பார்த்தவனே எடுத்து கொடுத்துருவான். ஒரு உதாரணம் ஒன்று கேட்டேன், சாதாரண உதாரணம் கேட்டேன். சரி, சாதாரண உதாரணத்தை நானே சொல்லிட்டேன். அடுத்த வரி பிடிங்க. அடுத்த வரி தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. மூமின் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். இதுக்கு ஏதாவது உதாரணம்? ஒரு உதாரணம் எடுத்து காட்டினேன், எப்படி உதாரணம் சொல்றது. இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லுங்க. கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். தவிர
கோபத்தை அடைக்கொள்ளும். எப்படி ஓத பார்த்துக்கங்க, என்ன மாதிரி ஓதுன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. ஓதுற முறையை கத்துக்கிட்டாதான் நீ ஓத முடியும். இவ்வளவு சொல்லி உள்ளே தப்புன்னு சொன்ன தப்பு ஒன்று சொல்லு, தப்பு கிடையாது. சொன்ன உதாரணம் காட்டின தப்பு கிடையாது, சாதாரண உதாரணம். இதுக்கு என்ன உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். கோபத்தை தவிர, தவிர வார்த்தையெல்லாம் இருக்குது, தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். தவிரன்றதுல அதில் தான் எந்த மனுஷனை குறிக்குதுன்னு பார்த்து போறோம். தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். யாரா சொல்லுங்கப்பா, சொல்லுங்கம்மா, பெண்களே சொல்லுங்க, ஆண்களே சொல்லுங்க. சொல்லுங்க. அதான் சரி போட்டா தனக்கே இப்போ சாப்பாடு கொஞ்சம் இருக்கிற நிலையில ஒருத்தன் வாரான். அவனுக்கு அது போதாத நிலைமையில இருக்கும் போது இப்ப இவனுக்கு ஒரு எப்படியும் ஸ்ட்ரெயிட்டா என்னது தான் போடுவான், ஒரு கோவத்தை தான் உண்டாக்கும். இவன் எங்க இருந்தா வந்தான் அப்போ அந்த டைம்ல நமக்கே இல்லை அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த கட்டத்துல அவன் அந்த கோவத்தை இது பண்ணிக்கிறாங்க விளங்குது சார். அதான் உண்மையான அர்த்தம். தவிர அந்த மனிதன், தவிர அந்த மனிதன் கூப்பிடுற எந்த மனிதன் சொல்றான், அந்த மூமினான ஏழை மனிதன் கொடுக்குறான்ல, அவன் மேலும் அவன் நானே அரவை கால் வைத்து கூட ஒரே இட்லி வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன், இந்த சமயத்தை வந்து கேட்கிறான்னு சொல்லி கோவப்பட மாட்டார்கள். தப்பு, கோபப்படுற தப்பு இருக்கட்டும், அவனுக்கு பசி இருக்குது, நான் பசி அடைக்கிறலாம். கோபம் அந்த மனிதன் மீது கோபப்படக்கூடாது என்று அவர் கோபத்தை வராமல் தடுத்துக்கொள்வாள். கோபம் இருந்தாலும் அடைக்கொள்வாள், அவன் மீது கோபப்பட மாட்டார்கள். இந்தப்பா எனக்கு இதான் இருக்குது, கையில் இருக்குது, நீ சாப்பிட்டு போன்னு சொல்லி கொடுத்துருவார்கள். சர்வீஸ் கரெக்ட், சிராஜாக கரெக்ட். அடுத்த லைன் படிங்க. மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள். இந்த மனிதன் அவனுக்கு யாரெல்லாம் என்ன தீங்கு பண்றாங்களோ, திட்டுறாங்களோ, கேலி பண்ண ஏழையா போயிட்டான் அவன். அது மூமினா இருக்கிறான். மூமினா இருந்தால் இன்னும் கேலி கிண்டல் அதிகமாக இருக்கு. அப்படி செய்யும் மக்களை அவன் மன்னிச்சு போயிடுவான், அவனை சண்டை போட மாட்டாங்க. அவன் மன்னித்து நன்மையான காரியங்களை செய்துவிட்டு போய் விடுவார். இதுதான் மூமின்களுடைய வேலைப்பா. ஒரு மூமின் தர்மம் செய்யும் பொழுது எப்படி நடந்து கொள்வான், எப்படி இருப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த 5 விஷயங்களை நம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்புறம் அடுத்தது, நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கின்றார். இந்த மேலே குறிப்பிட்ட 3 காரியங்களை, நன்மையான காரியங்களை யார் செய்கின்றார்களோ அவர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான். இப்பொழுதுதான் அல்லாஹ் அந்த மூமின்களுக்கு உற்ற நண்பனாக ஆகிவிட்டான். புரிஞ்சுக்கிறோங்க. பட்டாளத்தில் பெரிய லீடர், அந்த லீடர் எஜமான், அந்த மகத்தான் இறைவன் உங்களை நேசிக்கின்றான், நேசிப்போனா இருக்கின்றான். இந்த ஆள் தான் எனக்கு வேணும் என்று அல்லாஹ் இந்த குர்ஆன் மூலமா வாக்களித்திருக்கின்றான். செய்ய வேண்டாம். அவங்க எல்லாம் உதாரணம் இதான் உங்களை கேட்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உதாரணத்தை வச்சு ஓதி இந்த ஆயத்துக்கு 3ல 134 133 அது 134 எழுதி ஒவ்வொன்றுக்கு நான் சொன்ன மாதிரி அதுக்கு உதாரணத்தை எழுதி ஒரு பக்கத்துக்கு ஒரு விஷயத்தை எழுதி அது மனசை அப்படி பதிய வைக்கிறீங்க தான் ஓதுற முறை. நீங்கள் இப்போ கேட்டு இந்த காலகட்டத்தை விட்டு போயிட்டு இருக்கிறீங்க பண்ணலாம், இதான் ஓதுற முறை. 10,000 பக்கம் எழுதுகிறப்பா, 10,000 பக்கம் லாங் ஃபுல் ஸ்கேல் பேப்பரில் 10,000 பக்கம் எழுதி வச்சுக்கிறேன். 2 பேர் எழுதி வச்சுக்கிறாங்க. சில பேர் வாங்கி எடுத்து போயிட்டான், சேர்த்து போய் கொடுத்துட்டேன். பொள்ளாச்சியிலேருந்து 3 பெண்கள் வந்தாங்க, அவங்க 2 நோட்டு வாங்கி போயிட்டாங்க. மறுபடியும் அடுத்த நோட்டு எழுதி வச்சுக்கிறேன், விட்டா அடுத்த எழுதி வச்சுக்கிறேன். இந்த நோட்டு பொருள இப்படி எழுதணுப்பா, எழுதி வடிவ வளர்க்கணும்ப்பா. எடுத்து ஓதுறதும் எழுதுமா இருக்கணும், அப்போதான் புது புது அறிவு உண்டாகும். நீங்கள் ஏதோ கதை கேட்டு உட்காந்துக்கிறீங்க, அது உங்கள் செயல், உங்கள் சந்தோஷம். அது
செய்யறது எப்படி வழக்குன்னு நான் இப்படி செஞ்சாதான் ஒருத்தர் முன்னேற முடியும்னு சொல்றவங்களுக்கு. இப்போ இவரை நேசிக்கின்றான் நல்லா சொல்றான். அடுத்த வாய்ப்பு 135. தவிர மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டாலோ அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் அல்லாவை திகிர் செய்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள். இப்போ பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுறது, அதாவது பிரார்த்தனை செய்வது. அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறீங்க, பாவத்தை மன்னிச்சிருக்காக கேட்குறீங்க. இந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கதா துவா செய்வது, இதான் கடைசியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள். மகத்தான காரியம் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்வது, உங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு. எடுத்தெடுப்பில் நீங்கள் மன்னிப்பு செய்வேன். அவன் மேலே சொன்ன மூமின் எப்படி இருக்கானோ அவன் தான் இந்த துவா கேட்க முடியும், மன்னிப்பு கேட்க முடியும். புரிஞ்சுக்கிறங்க. துவா செய்யறதுக்கு ஒரு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதற்கு கேட்குறீங்களே, அந்த மன்னிப்பு கோருவதற்கு 9 வரம்புகள் இருக்கின்றன, 9 கண்டிஷன் இருக்குது. அந்த 9 கண்டிஷனை யார், வரம்புகளை யார் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய முடியும். துவா, அரபி வார்த்தை துவா, தமிழ்ல பிரார்த்தனை, ஆங்கிலத்தில் பிரேயர் செய்ய முடியும். மற்ற எவனாலும் செய்ய முடியாது. சாதாரண விஷயம், பிரார்த்தனை சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நீ முழு ஈமான் கொண்டவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் உன்னை நேசிப்பவனாக இருக்க வேண்டும். முதல் அல்லாஹ் உன்னை நேசிப்பவனாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவன் தான் பிரார்த்தனை செய்ய முடியும். அவனுக்கு மட்டும்தான் அந்த பிரார்த்தனை செய்வதற்குண்டான 9 வரம்புகள், 9 கண்டிஷன் தெரிந்திருக்கும், செயல்படுத்துவான். இதை தவிர அல்லாஹ் துவா கேட்க போற, பிரார்த்தனை செய்ய போறேன்னு இறங்கினாதீங்க. ஒழுங்கா குர்ஆன் ஓதி இருந்தா அந்த 9 வரம்புகள் நம்ம எழுதி வச்சிருப்பீங்க. இப்போ நீங்க அடுத்து படிங்க. ஆகவே நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற வழிமுறையின்படி ஒரு ஈமான் கொண்டவன் நடந்தால் அவன் தான் செய்த பாவத்துக்காக, தான் செய்த பிழைக்காக பிரார்த்தனை செய்வான். மேலும் அல்லாஹ்வின் ரஹமத்தை பற்றி நம்பிக்கை இழந்துவிட மாட்டான். ஒரு பாவமான காரியம் செஞ்சிட்டேனே, மானக்கேடான காரியங்கள்லாம் செஞ்சிட்டேனே, தெரிஞ்சும் செஞ்சிட்டேன், மனோ இச்சை, மனுஷ இச்சை, உடல் ஆசை, இது தப்பான காரியம், மானக்கேடான காரியத்தை பண்ணிட்டேன், வேற தீங்கான தப்பான பண்ணிட்டேனே, அப்படி செஞ்சா கூட நல்லா சொல்றேன், அப்படி செய்தால் கூட நீ உண்மையிலே திருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். காரணம், நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 39, 51 எடுங்க பார்ப்போம். 39ல 53 எடுங்க. படிக்கட்டுமா காக்கா? ஆமா, படிக்கிறத பேசணும் எடுக்க சொன்னேன். என் இபாதிகளே, எவரேனும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணை உடையவன். இந்த 39:53 is equal to
3ல் 134 135 135. எழுதிருங்க. இந்த நம்பரை அங்கே எழுதிருங்க, அந்த நம்பரை இங்கே எழுதிருங்க. நல்லா புரிஞ்சுங்க. எப்பேற்பட்ட அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்றான் இந்த மனிதர்கள் மீது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும், வரம்பு மீறி மானக்கேடான காரியத்தை செய்த போதிலும், நான் முன்னிட்டு திருந்தி ஒழுங்காக பாவ மன்னிப்பு கேட்டேன்றால் நான் மன்னித்து விடுகிறேன். பாவங்கள் யாவை மன்னித்து விடுவான். மிக்க மன்னிப்போனும் மிக்க கிருபை உடையவனுமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு சொல்றான். தன்னை பற்றி உங்களுக்கு சொல்றான். என்ன காரணத்திற்கா இந்த மனிதன் இப்படி இருந்தாலும் நான் மன்னிச்சிடுறேன்னு சொல்றான்னு நீங்க சிந்திக்க வேணும். அது எல்லாத்தையும் ஒழுங்கா சிந்தனையோட எதிர்காலத்தை எப்படி போகணும், நம்ம எந்த நிலை இருக்கிறோம், அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கணும், எப்படி முன்னேறணும், எப்படி அறிவு வளர்க்க, அறிவுன்னு அல்லாஹ் கொடுத்த ஞானம், இந்த குர்ஆனுடைய அறிவு எப்படி வளர்க்கணும், அது எண்ணத்தோடு இருந்தாதாப்ப இந்த உலகத்தை முன்னே வாழ முடியும். இதை விட்டுட்டா முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு. இந்த உலகத்திலேயும் கஷ்டம் துன்பம் எல்லா அவதிக்கும் மாட்டிக்க வேண்டியதான், துன்பத்துக்கு மாட்டிக்க வேண்டியதான். அது விமோசனமே கிடைக்காம போயிடும், பதிலே கிடைக்காம போயிடும். எழுதிட்டீங்க, அடுத்தபடி. அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களில் தரிப்பட்டிருந்து விடமாட்டார்கள். பாத்தீங்களா? அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களில் தரிப்பட்டிருந்து விடமாட்டார்கள். பார்த்துங்க, மனுஷன் அப்படியே சொல்றான். இந்த மனுஷன் எப்படி அறிந்து கொண்ட விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே தான் எல்லாம் செய்யறான். எல்லா விஷயம் தெரிந்து கொண்டே தான் செய்யறான். ஏன்னா அந்த மாதிரி இந்த உலகம் இழுத்துருவாங்க. இந்த ஆசையை பல வகையில பல கோணங்கள் உண்டு. இப்படிதான் சந்தோஷம் வாழ்ந்து ஷைத்தான் அழகை காட்டி இந்த சொற்ப காலத்தை எப்படி நீ சந்தோஷம் வாழணும் அதை காட்டி நாளைக்கு எல்லாம் அழிஞ்சு போயிடும், நீன்னு நரகத்து விடுவாய் என் விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாதாரண சின்ன விஷயத்தை செய்வேன் நிற்கிறான் மனுஷன். இப்போ நடப்பேன் அப்படி செய்யறான்ப்பா மனுஷன். நிறைஞ்சு உலகம் பூரா இன்னைக்கு இந்த வழியில தான் மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். படி. 136. அத்தகையோருக்குரிய கூலி அவர்களுடைய இறைவனிடம் இருந்து மன்னிப்பும் சுவனபதிகளும் ஆகும். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்பர். இத்தகைய காரியங்கள் செய்வோரின் கூலி நல்லதாகவே இருக்கிறது. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. தனக்குத்தானே விஷயத்தை புரிஞ்சு நல்ல விஷயங்கள் எது கெட்ட விஷயங்கள் எது ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு வேண்டாம், இது சிறிது கால ஒரு சுகம்தான், இதை விடுவிட வேண்டும், நிம்மதியான சொர்க்க வாழ்க்கை வேண்டும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு வேண்டும் என்று யார் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தரும் பரிசுதான் இந்த சுவனபதி. 137. உங்களுக்கு முன் பல வழிமுறைகள் சென்று விட்டன. ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றி வந்து இறைவசனங்களை பொய்யாக்கியோரின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை பாருங்கள். உங்களுக்கு முன்னா நிறைய கூட்டம் போயிடுச்சுப்பா. நல்லா வாழ்ந்து ஜாம் வாழ்ந்து எக்கச்சக்கமான கூட்டங்கள் போய்விட்டன. அவங்கெல்லாம் எப்படி ஒளிஞ்சாங்க அழிஞ்சாங்க என்பதை நீங்கள் சுற்றி திட்டு பாருங்க, கேளுங்க. அந்த அழிந்தவர்களுடைய நிலையை, அழிந்தவருடைய சரித்திரத்தை எங்களுக்கு காட்டியாலான்னு கேளுங்க. அல்லாஹ் அவங்களுக்கு காட்டுவான். அதை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
அல்லாஹ் உண்மையானவன் தான் என்பதை புரிந்து கொண்டால் அல்லாஹ் இந்த அனைத்து அழிந்து போன சரித்திரங்களையும் மக்களையும் அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான். 138 இது மனிதர்களுக்கு தெளிவான விளக்கமாகவும் தக்வா உடையோருக்கு வழிகாட்டியாகவும் நற்போதனையாகவும் இருக்கின்றது. தெளிவான விளக்கமாகவும். இனி யாரிடமும் எதையும் போய் கேட்க தேவையில்லை. தெளிவான விளக்கமாக இந்த குர்ஆன் முழுவதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். மேலும் தக்வா உடையவர்களுக்கு மட்டும்தான் அந்த தெளிவான விளக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு தகுதியானவர்கள். அந்த தக்வா என்ற பட்டத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்றவர்கள். இந்த ஆயத்து பக்கத்தில் 2:2 எழுதிக்கிறங்க. முதலில் முத்தகீன்களுக்கு இது வழிகாட்டி என்று 2வது சூறாவில் 2வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ஆயத்து பக்கத்தை 2:2 எழுதிக்கிறங்க. அந்த 2:2 பக்கத்தில் இந்த நம்பரை அதை எழுதிக்கிறங்க. படிக்கிறதுக்கு சொல்கிறேன். படிக்க ஈஸியாக படிச்சுட்டா நம்ம பக்கத்தை நம்ம எழுதிருப்பீங்க. எல்லாம் ரெஃபர் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக எல்லாம் சொல்கிறேன். அடுத்த 139 எனவே நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தாம் உன்னதமானவர்களாக இருப்பீர்கள். ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. தைரியத்தை இழந்து விட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். இன் குன்தும் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாக்கு. இதை நாம் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். குர்ஆனை ஓதி அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது தீங்கோ எதுவோ வந்தால் தைரியத்தை இழந்து விடாதீர்கள், துக்கமும் படாதீர்கள் என்ற விஷயத்தை நீங்கள் கொண்டு வரணும். இந்த குர்ஆனில் எந்த வசனத்தை ஆயத்தை ஓதி அதன்படி உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது கஷ்டமும் துன்பமும் நிகழும் வரும். அப்பொழுது நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், துக்கப்படவும் வேண்டாம். நீங்கள் மட்டும் உறுதியாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். அடுத்தது 140 உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டது என்றால் அதே போன்று மற்றவர்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சோதனை காலங்களை மனிதர்களிடையே நாமே மாறி மாறி வரச் செய்கின்றோம். உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது. அதனால் எதிரி எப்போ நிரந்தரமாக சந்தோஷம் இன்பமாக என்று நினைத்து விடாதீர்கள். அவனுக்கும் துன்பம் உள்ளது, இருக்கின்றது. அவனுக்கு ஒரு காலத்தில் துன்பம் வரும், உங்களுக்கு ஒரு காலத்தில் துன்பம் வரும், சோதனை வரும், அவனுக்கு துன்பம் வரும். மாறி மாறி வர செய்து கொண்டே இருக்கின்றோம். நல்லவர்களுக்கும் துன்பம், தீயவர்களுக்கும் துன்பம். இது நாமே மாறி மாறி இவனுக்கு கொஞ்ச காலம் அவனுக்கு கொஞ்ச காலம் மாறி மாறி வரிசையாக மனிதர்கள் அனைவரையும் அல்லாஹ் துன்பத்தை கொண்டும் இன்பத்தை கொண்டும் இந்த உலகத்தில் நடத்தி கொண்டே போகின்றான். திருப்பி அந்த ஆயத்தை ஒழுங்காக படிச்சுக்கங்க, மனசில் வச்சுக்கிறங்க. உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டது என்றால் அதே போன்று மற்றவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சோதனை காலங்களை
மனிதர்களிடையே நாமே மாறி மாறி வரச் செய்கின்றோம். மூமின்களுக்கு சோதனை காலம் வருவது ஈமானை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கு. அவர்களுக்கு சோதனை காலம் வருவது எந்த காலத்தையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். கஷ்ட துன்பம் தான் படுவார்கள் அவர்கள். மூமின்கள் இது ஆண்டோட சோதனை, நிச்சயம் அல்லாமல் உதவி செய்வான் என் எண்ணத்தோடு வாழ்வார்கள். அவர்கள் கஷ்டத்தோடு வாழ்வார்கள். திரும்பி கொஞ்சம் காலம் கழிச்சு அவனுக்கு ஏதாவது நல்லது செய்வான். நல்லது செஞ்சால் சந்தோஷம் வாழனை தவிர அல்லாஹ் ஜிக்கிர் பண்ண மாட்டான், அல்லாஹ் என்ன சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியாது, அல்லாஹ்வும் தெரியாது, எதையும் தெரியாது. இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இப்படியாக மாறி மாறி வர செய்ததுக்கு காரணம் நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரே காரணத்திற்காக தான் இந்த துன்பமும் இன்னும் மாறி மாறி வருகிறது. ஏன் துன்பம் வருகின்றது? என்ன காரணத்துக்காக நேற்று இன்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்ன காரணத்துக்காக துன்பம் ஏற்பட்டது, இந்த கஷ்டம் ஏற்பட்டது, நஷ்டம் ஏற்பட்டது என்று நாம் சிந்தனை செய்ய வேண்டும். இதற்காக தான் இந்த சோதனை காலம் மாறி மாறி மனிதர்களிடம் வந்து கொண்டே இருக்கின்றது. எப்படி? இதற்கு காரணம் நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் அறிவதற்கும் உங்களில் உயிர் தியாகம் செய்வோரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காகவுமே ஆகும். இன்னும் அல்லாஹ் அநியாயம் செய்வோரை நேசிப்பதில்லை. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் சொல்றான்னு நீங்க உங்களுடைய உயிர் தியாகம் செய்வது படிங்க. நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் அறிவதற்கும். கொஞ்சம் இருங்க. யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட உண்மையான இறைவனை அறிந்து புரிந்து விளங்கி இவன்தான் உண்மையான இறைவன் என்பதை அறிந்து யார் இருக்கின்றார்களோ என்ப விஷயத்தை புரிந்து கொள்வதற்காகவும் உங்களில் நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்று அறிந்து கொள்வதற்காகவும், அடுத்தது உங்களில் உயிர் தியாகம் செய்வோரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காகவும், எனக்காக இந்த அல்லாஹுக்காக அல்லாஹ் சொன்ன கட்டளைக்காக தயாராக உயிர் தியாகமே பண்ணக்கூடியவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கும், தன்னை முற்றிலும் அல்லாஹுக்காகவும் நன்மையான விஷயத்துக்காகவும் உயிர் தியாகம் செய்பவர்கள் யார் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காகவும், அப்புறம் இன்னும் அல்லாஹ் அநியாயம் செய்வோரை நேசிப்பதில்லை. இந்த ரெண்டு காரணத்துக்காக தான்ப்பா நான் உங்களை வச்சிருக்கிறேன். இது ரெண்டு காரியத்தை யார் செய்கின்றார்கள் நான் பார்க்கணும். கடைசி காலம்னா அல்லாஹ் உயிரே விடுறது. உயிரை விடுறதுக்கு எவன் இருக்கிறான் அவனை நான் அறிஞ்சுக்கணும். நாளைக்கு பெரிய ஒரு செயல் வருகின்றது, அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்க போகின்றது. அப்பொழுது அந்த கட்டளைக்காக உயிரையே விடுவதற்கு முன்னிக்கிறான அவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக என்ன காரியம் நடந்தாலும் சரி, என் உயிரை பற்றியோ என்னை பற்றி கவலை கிடையாது. அல்லாஹ் சொன்ன வாக்கியத்துக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளைக்காக நான் முற்று அடிபணிந்து அவனுக்காக நான் அர்ப்பணம் செய்ய தயார் இருக்கிறேன் என்று எவன் முந்துகின்றானோ, எவன் தன்னை அர்ப்பணிக்கின்றானோ அவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மனிதனை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். 141 நம்பிக்கை கொண்டோரை பரிசுத்தமாக்குவதற்கும் நிராகரிப்பவர்களை அழிப்பதற்கும் அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான். நம்பிக்கை கொண்டோரை பரிசுத்த தூய்மை ஆக்குவதற்காகவும். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. நோயை ஏற்படுத்தின உடனே அவன் வந்து அந்தார பக்கம் திரும்புறானா இல்ல இல்ல உலகத்தின் பக்கம் திரும்புறானாங்கிறத அவனை செக் பண்ணலாம். அப்ப அவன் உலகத்தின் பக்கமே இருந்துட்டா அவனை அப்படி அழிக்கிறான். அந்தார பக்கம் திரும்புனா அவன் வந்து விழுந்து வாரான்.
அப்படிங்கிறது தான் சில ஆதாரம். என்ன போட்டுருதுமா? ஆயத்து முதல் வரி 2 வரி. நம்பிக்கை கொண்டோரை பரிசுத்தமாக்குவதற்கும். இப்ப கேள்வி என்னவென்றால், நம்பிக்கை கொண்டோரை பரிசுத்தமாக்குவதற்கும், அதான் கேள்வி. சிராயிஸாக சொல்லிட்டாரு. மற்றவங்க என்ன சொல்றீங்க? இந்த அர்த்தம் நம்பிக்கையில 2 விதமான நம்பிக்கை இருக்கின்றது. ஒன்று, இப்பொழுது நாம் அனைவரும் இந்த குர்ஆனை ஓதி இதுதான் உண்மை என்று நம்பிவிட்டோம். இது உண்மைதான், பேசுது சரியாதான் இருக்குது என்று இதுமே ஈமான் கொண்டிருக்கோம். நல்லா படிச்சிருக்கிறோம். நம்பிக்கை கொண்டு ஆசை கொண்டதனால் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டும் இதை பற்றி சிந்தித்து கொண்டும் நாம் பொழுது போய் கொண்டிருக்கின்ற நம்ம வாழ்க்கை. இந்த நம்பிக்கை கொண்டோரை இப்ப நம்ம உட்கார்ந்து அனைவரையும் அல்லாஹ் நம் அனைவரையும், இப்ப எத்தனை உட்கார்ந்து கேட்டுக்கிறீங்க? அனைவரையும் எல்லாம் சொல்றோம், பரிசுத்தமாக்குவதற்கும். இனிமேதான் நம்மளை பரிசுத்தமாக்க போறாங்க. இனிமேதான் நம்மளை ஆண்டவர் பரிசுத்தமாக்க நம்பிக்கை கொண்ட குர்ஆன் மீது நம்பிக்கை வச்சாச்சு. நல்லா தான் இருக்குது, விஷயம் நல்லா தான் இருக்குது, மனசுக்கு பிடித்தமாக தான் இருக்கின்றது, மற்றதை விட இது பரவாயில்லை, ஏதோ ஒரு உண்மை விஷயம் இருக்கிற மாதிரி இருக்குது, மேற்கொண்டு படிப்போம் என்று எவன் ஆவலோட இந்த குர்ஆனை ஆணும் பெண்ணும் ஓதுகின்றார்களோ அந்த ஆணையும் பெண்ணையும் தூய்மைப்படுத்துவதற்காக. அப்போ எப்போ இனிமேதான் தூய்மையாக போறீங்க. இப்போ நாம் அனைவரும் குர்ஆன் புத்தகத்தின் மீது நம்பிக்கை வச்சாச்சு. இப்போ ஆண்டவன் இப்பேற்பட்ட மனிதர்களை தூய்மையாக்குவதற்கு நாடுகின்றான். இது முதல் நம்பிக்கை. 2வது நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்றால் 58:22 படி நம்பிக்கை கொண்டவர்கள். ஆகவே 2 நம்பிக்கையாளர்களை இப்பொழுது நான் எடுத்து காட்டினேன் உங்களுக்கு. புத்தகத்தை முதல் படிப்போம், இது நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது, மற்ற விஷயத்தோட நிறைய உண்மையை சொல்லுகின்றது என்று இதன் மேல் உங்களுக்கு ஆசையும் நம்பிக்கை வந்துடுச்சு. இப்பேற்பட்ட உங்களை, இந்த குரூப்பில் இருக்கிறீங்களே, உங்களை பரிசுத்தமாக்குவதற்கும். இதுவரையும் சொன்னது புரியுதா? இப்ப அவங்க தூய்மையாக போறோம். தூய்மையானவர்களை தவிர இது தொட முடியாதுன்னு சொல்லிட்டான். தூய்மையானவர்களை தவிர இந்த புத்தகத்தை தொட முடியாது, அர்த்தம் எடுத்து கொள்ள முடியாது, அர்த்தம் புரியாது, எதுவுமே புரியாது. தூய்மையான பிறகுதான் உங்களுக்கு புரியும் என்று அல்லாஹ் சொல்லி, இப்போ நம்ம அனைவரையும் தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் இந்த நம்பிக்கையாளர்கள் நம்ம அனைவரையும் தேர்ந்தெடுக்க போறோம். தன் நாடியவரை அவன் தூய்மைப்படுத்துகின்றான். நீ பார்த்துருப்பீங்க 4:49 அவர்கள் தங்களை தாங்களே தூய்மையானவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படி அல்லாஹ் தன் நாடியவரை தூய்மைப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். இப்போ நாம் அனைவரும் தூய்மையாவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஒழுங்காக செய்ய வேண்டும், வழியே கிடையாது. இன்னும் நாம் தூய்மை அடையவில்லை. இந்த குர்ஆன் புத்தகத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், உண்மைதான். இது சொல்லப்பட்டிருக்கின்ற அல்லாஹ் என்று கூறப்படுகிறவன் உண்மைதான் சொல்லுகின்றான். அவன் தான் சொல்லுகின்றான், வானங்களை பூமி நான் தான் படைத்தேன் என்று சொல்றான. அந்த மாதிரி சொல்லக்கூடிய வேறு யார் இருக்கின்றார்களா என்று பார்த்தா இல்லை. இப்படியா ஒவ்வொரு ஆயத்தை படிச்சு பார்த்து இதெல்லாம் புதுமையாகவும் மேலும் உண்மையாக தான் இருக்கின்றது. மேற்கொண்டு படிப்போம் என்று நீங்கள் படித்து கொண்டு வருகின்றீர்கள்.
இப்பேற்பட்ட மக்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடுகின்றான். இவர்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அப்புறம் நிராகரிப்பவர்களை அழிப்பதற்கும். இது யார் இந்த குரான் வேண்டாம், இது நடக்க மாட்டேன், நிராகரிச்சுட்டு இதெல்லாம் ரசூலை நிராகரித்து விட்டேன், அல்லாஹ் நிராகரித்து விட்டேன், இந்த குரான் வேண்டாம் என்று எவன் நிராகரிக்கின்றானோ அவனை அழிப்பதற்காகவும் வேற அல்லாஹ் இவ்வாறு செய்கின்றான். இப்போ உங்களுக்கு நமக்கு மகத்தான விஷயம் வந்துருச்சு. ஒன்று, தூய்மையாவதற்குள்ள வழியை மேற்கொண்டு ஓதி என்னென்ன எப்படி நடந்துக்கிறன்னு தூய்மையாவதற்கு அல்லாஹ்விடம் காட்ட வேண்டும். என்னை தூய்மையாக்குவையா அல்லாஹ், அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் யோசித்து செயல்பட வேண்டும். யாரும் சொல்லித்தர முடியாது. இப்படி தூய்மையாக்கப்பா, இப்படி சுத்தப்படுத்தி சொல்ல முடியாது. தூய்மைக்கு முதல் அர்த்தம் வேணும். அர்த்தம் தெரிஞ்ச பிறகுதான் அதை இறங்க முடியும். அது குரான் ஒழுங்காக ஓதிக்கொண்டு வர வேண்டும். உங்களையும் நீங்கள் உங்கள் படைப்பை பற்றி சிந்திக்க வேண்டும். உங்கள் படைப்பை சிந்திச்சாதான் எப்படி தூய்மையாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு மகத்தான விஷயம் இந்த ஆயத்து படி புரிஞ்சுருங்க. தூய்மைன்னு ஹெட்டிங் எழுதியிருப்பீங்க. தூய்மை, அந்த தூய்மையில் எழுதிக்கணும். 2 விதமான நம்பிக்கை உங்கள் எடுத்து காட்டிட்டேன். முதல் நம்பிக்கை, நீங்கள் இந்த குரான் புத்தகத்தை மீது நம்பிக்கை வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம்தான் தூய்மையாக ஆக்க போகிறான். அந்த தூய்மையான பின்னர் தான் உங்களை நம்பிக்கை கொண்டவர்களாக ஈமான் கொண்டவர்களாக ஆக்கப் போகின்றான். 58:22 படி ஈமானை உங்கள் இருதயத்தில் எழுதிவிட்டான். அந்த விஷயத்தை போறீங்க. இப்போ முதல் தரமான ஸ்டார்டிங் பிளேஸ் இருக்கிற நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எழுதிங்க. தூய்மையாவதற்கு முன்னால் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை 2 வகை உண்டு. நான் சொன்னது ஃபுல்லாக எழுதிக்கிறேன். அடுத்தபடி 142. உங்களில் போர் புரிபவர்கள் யார் என்றும் பொறுமையை கடைபிடிப்பவர்கள் யார் என்றும் அல்லாஹ் பரிசோதித்து அறியாமல் நீங்கள் சுவனபதியில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றீர்களா? எந்த சமயத்திலையும் போர் வரும். அப்படி போர் புரிவர் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் போர் புரியாமல் நீங்க சொர்க்கம் சென்று விட முடியாது. அப்படி போர் நிகழவில்லை உங்களுடைய வாழ்க்கையில் என்று இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஹிஜ்ரத், வீடை விட்டு குடும்பத்தை விட்டு செல்வம் செழிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியேற வேண்டிய நேரம் நிச்சயமாக வந்தே தீரும். நாம் அனைவருக்கும் வந்தே தீரும். அப்பொழுது அல்லாஹ்வுக்கா வீட்டை விட்டு வெளியேறுவியா? உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுவியா? உன் செல்வம் சகம் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டு தூக்கி போட்டு அல்லாஹ்வுக்கா வெளியே கிளம்புவியானே? திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த பக்கம் அத்தோடு போய் அல்லாஹ் போய் என்ன செய்வியா? இதை செய்யாமல் போரும் செய்யாமலும் இதையும் செய்யாமல் நீ சொர்க்கம் நுழைந்து விட முடியாது, ஒரு காலம் முடியாது. இந்த 2க்கு மனுஷன் தயாரா? நாளைக்கு யுத்தம் வந்து விட்டது. வீட்டில் பெண்டாட்டி பிள்ளைகள் இருக்கிறாங்க, கிளம்புன்னு ஆர்டர் வந்துடுச்சு, செய்வியா? செய்ய மாட்டார். உனக்கு கஷ்டம் வந்துடுச்சு, உனக்கு எல்லாம் துன்பம் தர்றாங்க வீட்டை குடும்பத்தை சொத்து வீடு எல்லாம் விட்டுட்டு வெளியே போவியா? நீ இந்த இடத்துல இருக்க முடியாது, இன்னைக்கு நிம்மதி வாழ முடியாது, நான் அல்லாஹ் பக்கம் அல்லாஹ்வில் செல்லுகிறேன் என்று வீட்டை விட்டு செல்வாயா என்று நாம் அனைவரையும் அல்லாஹ் கேட்கின்றான். இந்த பரிசோதனை, இந்த டெஸ்ட், இந்த ஒரு சோதனையில் நாம் ஜெயிக்காமல் செயல்படுத்தாமல் சொர்க்கம் நுழைந்து விட ஒரு காலம் முடியாது. புரிஞ்சுக்கிறங்க. அந்த நிலைமை வந்துச்சுன்னா தயார் இருப்பீங்களா? ஒரு கால் மனிதன் செய்ய மாட்டான், நினைக்கவே மாட்டான். போரை கண்டாலே பிடிக்காது. போர் வேண்டாம் வேண்டான்னே சொல்லிட்டு இருக்கிறோம். போர் கிடைச்சாலே அவன் பிடிக்காது. அப்படிதான் ரசூல் கூப்பிட்டு கூட வர மாட்டாங்க, யாரும் வரல. படிங்க அடுத்தது 143. நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னமே
நிச்சயமாக நீங்கள் அதை விரும்பினீர்களே. இப்போது அது உங்கள் கண் முன் இருப்பதை நீங்கள் திட்டமாக பார்த்து கொண்டீர்கள். என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. என்ன அர்த்தம் யாராவது சொல்லுங்க. கஷ்டம் வர்றப்ப சொல்லுங்க. மனிதன் சொல்றான் இதுக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம இறந்தே போயிடலாமேன்னு சொல்றான். அந்த நேரம் வர்றப்ப இது மரணிக்க வேண்டாம் அப்படிங்கறத நினைக்கிறான். எங்க முதல்ல எல்லாம் கேட்டுக்க எல்லாம் அவங்க கேட்டுக்கிறங்க. நசீர் பேசுறத முதல்ல சொல்லுங்க தம்பி. சொல்லுங்க முதல்ல சொல்லுங்க. மரணம் வர்றதுக்கு முன்னாடி வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்ததுன்னா இந்த வாழ்க்கை இதுக்கு இறந்து போயிடலாமே அப்படிங்கறத மனுஷன் விரும்புறான். ஆனா அந்த தருணம் வர்றப்ப மரணம் வேண்டாம், இதுல இருந்து நான் வாழணும் அப்படிங்கறது விரும்புறான். ஏன்னா அந்த நேரத்துல அவன் நரகத்தை பாக்குறான், அது போறதுக்கு பிரியம் இல்லை, அங்கதான் போறோம்னு தெரிஞ்சுக்கிறான். மற்றவங்க யாரும் சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்கிறீங்க இந்த ஆயத்துல? திரிப்படிங்க அந்த ஆயத்தை திரிப்படிங்க. திரும்பி படிங்க அந்த ஆயத்தை. சரியா. நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னமே நிச்சயமாக நீங்கள் அதை விரும்பினீர்களே. இப்போது அது உங்கள் கண் முன் இருப்பதை நீங்கள் திட்டமாக பார்த்து கொண்டீர்கள். இப்போ என்னப்பா மத்தவங்க என்னப்பா சொல்றீங்க? என்ன புரிஞ்சுக்கிறீங்க இதுல? இன்னைக்கு இந்த ஆயத்தை நிச்சயம் படிப்போம். எப்படி ஒரு நாங்கள் 10 ஆயத்தால் படிக்கிறோம். அவன் முன்னமையே இன்னைக்கு பேசக்கூடிய ஆயத்தை என்னென்ன வரப்போகுது என்று ஆறு படித்து ஓதி இருக்க வேண்டும், ஓதி புரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு பேசும்போது ஓதும்போது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் முன்னமே படிச்சிருக்க. 10 ஆயிரம் படிச்சிருக்கக்கூடாது. எப்படி வரிசையாக படிச்சுட்டே வர்றவங்க எல்லாரும் இன்னைக்கு எப்படி வந்தாங்களோ ஒரு 10 ஆயிரத்தை படிப்பாங்க. இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்ட பதில் சொல்றேன்னு யோசிக்க வேண்டாம். அதுவும் படிக்கல, படிச்சு வச்சுக்கல. சொல்லுங்கப்பா, வேற தெரியுதா? அர்த்தம் யாருக்கு தெரியுதா இதுக்கு அர்த்தம்? சரி, நசீர் சொன்னது பரவாயில்ல, தப்பு கிடையாது. அது உண்மையான அர்த்தம் என்னவென்றால், போர் இந்த விஷயம் வர்றதுக்கு முந்தி மூமின்கள்லாம் போர் செய்யணும். இந்த கட்டாயம் வர்றதுக்கு முந்தி அந்த ஆயத்து இறங்குவதற்கு முன்னர் எல்லாம் வீராப்பு பேசினாங்க. நபிட்ட நாங்கள் எதுக்கும் தயார், உயிரை விடுறதுக்கு தயார், அல்லாவுக்கா மரணம் அடைந்து தயார் பேசினாங்க. இதுதான் உங்களுக்கான உயிரை விடுவோம், மரணத்தை அடைவோம் என்று சொன்னார்கள். சரிதானே? மரணத்தை நான் உங்களுக்கா எது அல்லாவுக்கா எதே செய்ய தயார் என்று அந்த ஈமான் கொண்ட அல்ல ரசூல் மீது ஈமான் கொண்டவர்கள் பெரிய வீரமாக பேசினார். அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். இப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை ஆயத்து இறங்கிவிட்டது. போர் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது என்ற ஆயத்து இறங்கிவிட்டது. உங்க கண் முன்னால் இப்பொழுது அது நிற்கின்றது. உங்க கண் முன்னால் இப்பொழுது இந்த ஆயத்து வந்துவிட்டது. நீங்க விரும்பினீர்கள், செய்வோம், போர் செய்வோம், மரணத்தை பத்தி கவலை கிடையாது என்று வீரம் பேசினீங்க. இதோ உங்கள் பேச்சை கேட்டு அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான். செய்யுங்க, மரணத்தை அடையிறது தயாராகிறீங்களா என்று கேட்கின்றான். திருப்பி படிங்க இந்த ஆயத்தை. எல்லாம் கேட்டுக்கிறீங்கப்பா, எல்லாம் கேட்டுக்கிறீங்கம்மா, படிங்க.
நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னமே நிச்சயமாக நீங்கள் அதை விரும்பினீர்களே. உன்னை மரணம் வரலப்பா, உன்னை சண்டை வரல, உன்னை சண்டை பற்றி எந்த ஆயத்தரங்கள நாங்கள் செய்வோம் என்று விரும்பினீர்கள். நான் ரெடி, உயிரை விடுறதுக்கு ரெடி என்று நீங்கள் விரும்பினீர்கள். அப்புறம் இப்போது அது உங்கள் கண் முன் இருப்பதை நீங்கள் திட்டமாக பார்த்து கொண்டீர்கள். இதோ அடுத்த ஆயத்து இறங்கிவிட்ட ரசூலுக்கு, ரசூலும் உங்கள் முன் சொல்லிவிட்டார், உங்கள் முன் வந்துவிட்டது, செய்யுங்கள், சண்டையிடுங்கள், மரணத்தை பயப்படாதீர்கள் என்று திட்டமாக இப்பொழுது வந்துவிட்டது. அவ்வளவுதான் ஆயத்து. அவ்வளவுதான் காக்கா. இந்த ஆயத்துக்கு அர்த்தம் இதுதான்ப்பா. இந்த ஆயத்துக்கு அர்த்தம் இப்படித்தான் எடுக்க வேண்டும். இதைவிட மேலான அர்த்தத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். நான் எனக்கு ஒரு அர்த்தத்தை அர்த்தம் சொல்லிட்டேன். இப்ப நீங்கள் அனைவரும் ஒவ்வொருத்தரும் இதுக்குள்ள ஆயத்தின் விளக்க அர்த்தத்தை எடுக்கணும். ஒண்ணு இருக்குது, நான் இல்லை இருக்குது. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று காட்டிட்டேன். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு மனசில் ஏற்புடையதா இருக்கின்றதா அல்லது தவறு என்று சொல்லுகின்றீர்களா? நீங்க தவறுன்னு சொன்னா காணப்பட போதில்லை. நீங்க தைரியமா சொல்லணும், இல்லை தப்பு, இது நீங்க சொன்ன தப்புன்னு சொல்லணும். அல்லது ஓரளவு பரவாயில்ல, சரியாதான் இருக்குன்னு சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க? இப்ப நான் சொன்ன உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினேன். என்ன சொல்ல போறீங்க? சரியாதான் இருக்கு, பரவாயில்ல. நான் கட்டாயப்படுத்த நான் சொன்னது சரி, நான் சொன்னது சரின்னு சொல்லுவதற்காக நான் பேசலை. நான் பேசுறதெல்லாம் நான் சொன்னது சரின்னு சொல்லுவதற்காக நான் பயன்படல, பேசலை. எனக்கு தேவையே நீங்கள் சரின்னு சொல்லணும் தேவையில்லை, இருக்கிறத சொல்லிட்டு போயிட்டு அவ்வளோதான். எனக்கு ஆண்டவன் கொடுத்தாரு அப்படியே கூட சொல்லி காட்டிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் சிந்திச்சு பார்த்து இதை விட மேன்மையான அர்த்தம் எடுக்கலாம் என்று நீங்கள் எடுக்க வேண்டும். உங்கள் போர் பிரகரணம் வந்துவிட்டது, உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. இதுக்கு முந்தைய ரெடியாக இருந்தீங்க, ரசூல் என்ன சொன்னாலும் அல்லாஹ் என்ன சொன்னாலும் செய்வேன் என்று இருந்தீர்கள். சரிப்பா, உன் ஆசை பிரகாரம் போர் உன் மீது விதிக்கப்பட்டு விட்டது. ஹிஜ்ரத் உங்கள் மீது எல்லாம் விதிக்கப்பட்டு விட்டது. இப்போ முன்ன வந்துச்சு. அடுத்த ஆயத்து 144. முஹம்மது தூதரே அன்றி வேறு அல்லர். அவருக்கு முன்னரும் அல்லாவின் தூதர்கள் பலர் காலம் சென்று விட்டார்கள். அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் குதிகால்களின் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவீர்களா? அப்படி எவரேனும் தம் குதிகால்கள் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவாரானால் அவர் அல்லாவுக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது. அன்றியும் அல்லாஹ் நன்றியுடையோருக்கு அதி சீக்கிரத்தில் நற்கூலி வழங்குவான். சரி, இப்போ என்னென்ன கேள்வி கேளுங்க தெரியும் உங்களுக்கு. இப்போ இன்னைக்கு பேசுகிற பயானில் மலக்களை பற்றி மற்றும் கேள்வி கேட்டிருந்தேன். ஒழுங்கான பதிலை கொடுங்க. இப்போ இதுவரை நிறுத்திக் கொள்கின்றேன். பேசினில்லாஹி அடுத்த பயானில் இந்த 144 முஹம்மது அதை பற்றி ஆரம்பிப்போம். அதுவரை பொறுத்துருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.